இந்த வாய்ப்பு அளித்த ஆஸ்ட்ரோபோலா ஐயாவுக்கு முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். எல்லாருமே பேசுறேன், ஏதோ தெரிஞ்சது பேசுறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும். வாழ்த்துக்கள். இப்போ வந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாய்நாளில் பண்ண வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குது, பண்ண போகிற கடமைகள் நிறைய இருக்குது, இப்போ பண்ணிக்கிற கடமையும் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு மாதா பிதா குரு தெய்வம் இந்த நாளத்தையும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணாதான் லைஃப்பில் எவ்வளோ பெரிய இதுவாக இருந்தாலும் வெற்றி பெற முடியும். அதில் வெற்றி பெற முடியும்னா ஃபர்ஸ்ட் வந்து தாய் தாய் எப்படி சொல்றது, தந்தை தாய். தாயை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்துல நம்ம அவதரித்துக்க முதல் காரணம் தாய் தான். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு பெற்றுருக்காங்க. அந்த தாய்க்கு நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளால முடிந்த உதவியை கண்டிப்பா செய்யணும். தாயோட பெரிய சக்தி எதுவுமே கிடையாது. இப்போ வளரும் பிள்ளைகளுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் தந்தை தந்தை சொல்லிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுமாரி டைம்ல நம்ம தந்தையும் பத்திரமா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் குரு குருனா எல்லாமே தாயும் தந்தையும் பார்த்துக்கணும்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க குரு கிட்ட போய் சேர்த்துருவாங்க. ஸ்கூல்ல சேர்க்கிறோம், நம்ம வாத்தியெல்லாம் படிக்கிறாங்க, அவங்க தான் குரு. சரிங்களா? அந்த குருவை நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். இந்த மாதா பிதா குரு தெய்வம் இது மூணுத்தையும் ஃபாலோ பண்ணா தெய்வம் ஆட்டோமேட்டிக்காக அருள் கொடுத்துரும். இப்போ லைஃப்ல எல்லாம் சாதிச்சவங்கன்னு பார்த்தீங்கன்னா தாய் தந்தை குரு இவங்கெல்லாம் மதிச்சவங்க தான் லைஃப்ல பெரிய சக்சஸ் ஆகிடுறாங்க. நீங்களும் சக்சஸ் ஆகணும் அப்படின்னா மாதா பிதா குரு தெய்வத்தை நீங்க நாளும் பார்த்துக்கணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா மாதா ஃபர்ஸ்ட் அம்மா. நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தது இவ்வளோ அம்மா. அந்த அம்மா வந்து லைஃப் லாங் நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். விட்டுட்டோம்னா மறுபடியும் அவங்களோட அருள் அனுகிரகம் கிடைக்காது. இல்ல எனக்கு தந்தை தாய் இருக்குதுன்னா அவங்கள வந்து புறவெல்லாம் எடுத்து கொடுத்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம அவங்கள சந்தோஷமா இருந்தா அதுவே போதுமானது. இல்ல எங்க அப்பா அம்மா எல்லாம் இறந்துட்டாங்க அப்படின்னா அம்மா சனி தர்ப்பணம் பண்ணி அவங்களை வேணுங்க. தெரிய தாயோட சக்தி இந்த உலகத்துல எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லை. அப்புறம் தந்தை அப்பாவை வந்து பத்திரமா பார்த்துக்கணும். இருபது சொல்லோட அருமை தெரியாது, இல்லாத சொல்ல அவ்வளோ அருமை தெரியும். நம்ம வந்து தந்தை வந்து ரொம்ப இது பண்ணிடலாம், ஆனா அவர் எது சொல்லுதான் நம்மளுக்கு தெரியும். நம்ம ஒரு பிள்ளை எடுத்து வளர சொல்லுதான் தந்தையோட கடமை எவ்வளோ அப்படின்னு தெரியும். அப்பதான் சொல்லுவோம் நம்ம தந்தையை நம்ம எவ்வளவு இது பண்றோம். வந்து தந்தையும் பத்திரமா பார்த்துக்கணும். அப்புறம் வந்து குரு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நல்லா படிக்கிறோமோ இல்லையோ வாத்தியருக்கு நம்ம நல்லா முக்கியத்துவம் கொடுத்து அவர் வணங்கினாவே போதும், படிப்பு ஆட்டோமேட்டிக்கா பேணி வந்து சேர்ந்துடும். இந்த மூணு நம்ம ஃபாலோ பண்ணா ஆட்டோமேட்டிக்கா கடவுள் அனுகிரகம் கொடுத்துருவாரு. அதான் நம்ம ஃபாலோ பண்ணோம். நாளைத்தையும் வந்து இப்போ நான் இது மாதிரி இருக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா ஃபாலோ பண்ணிடலாம். லைஃப்ல எவ்வளவு பெரிய இதுவாலும் வெற்றி பெறலாம். அதுக்கு வந்து எதுவும் இல்லை. நானும் பாசிட்டிவா பண்ணோம்னா கண்டிப்பா லைஃப் வெற்றி பெறலாம். இப்போ வந்து நான் பாத்தீங்கன்னா பசங்களுக்கு என் பசங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்க எதுனா பண்ணணும் அப்படின்னா அவங்க பிறந்த அன்னைக்கு சாப்பாடு போடுங்க, 4 பேருக்கு சாப்பாடு போடுங்க. அதிகமாலாம் கேட்கணும்னு ஆசைப்படல. ஒரு 100 பேர் பண்ணணும் அவங்களால முடிஞ்சவங்க 100 பேர் பண்ணலாம், 1000 பேர் பண்ணலாம். ஆனா வந்து பிறந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்லா பண்ணீங்கன்னா அது கண்டிப்பா தாய் தந்தையும் அந்த பசங்களும் நல்ல புண்ணியத்தை போய் சேரும். இல்ல என் பிறந்த அன்னைக்கு என் பையன் பிறந்த அன்னைக்கு நான் இது பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா 4 பேர் கூப்பிட்டு சாப்பாடு போடுங்க. வயசுல பெரியவங்களாட்டும் ஊரெல்லாம் இருக்கட்டும், யாரும் கூப்பிட்டு சாப்பாடு போடுங்க. கண்டிப்பா அந்த புண்ணியம் அவங்களையும் அவங்க பெற்றவங்களையும் கண்டிப்பா காப்பாற்றும், வாய்நாள் அதிகரிக்கும். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நான் நல்ல விஷயம் நிறைய ட்ரை பண்றேன், எங்கெங்கயோ போய் இதெல்லாம் சாமி கும்பிடுறேன், ஆனா எனக்கு எதுவுமே நடக்கல. அதுக்கு என்னன்னு அனலைஸ் பண்ணி பார்த்தா குலதெய்வம் எல்லாம் நம்ம மிஸ் பண்ணிருப்போம். குலதெய்வத்தை மிஸ் பண்ணி நம்ம எல்லா எதுவும் போவோம். லைஃப்ல நான் அனுபவிச்சு நான் சொல்றேன், ஆளுங்க சொல்லி சக்சஸ் ஆகிறாங்க. நம்ம இங்க திருத்தணி போனா திருப்பதி போனா எல்லாம் போறது பெரிய விஷயம். நம்ம குலதெய்வம் கும்பிட்டு தான் எல்லாத்தையும் போவோம். குலதெய்வம் அனுகிரகம் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அனுகிரகம் கொடுக்கும். நம்ம குலதெய்வத்தை விட்டுட்டு நம்ம அங்க போனோம்னா அந்த சேம் அருள் அந்த அருளும் கிடைக்காது. அதனால வந்து நம்ம குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு தான் எல்லா கடவுளையும் ஃபாலோ பண்ணலாம். ஆனா குலதெய்வத்தை விட்டு நீங்க எதுவும் ஃபாலோ பண்ணா லைஃப்ல அந்த அளவுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால முதல்ல குலதெய்வத்தை வணங்கிட்டு தான் நம்ம அடுத்து இது போனோம். அதே மாதிரி வந்து லைஃப்ல வந்து எல்லாரும் பாத்தீங்கன்னா 2 இருக்கு. ஒண்ணு கடை இருக்கு, இன்னொன்னு வந்து வீடு பிரச்சனை இருக்குது. நம்ம லைஃப்ல ஒரு முறையாச்சும் வீடு கட்டணும் அப்படின்ட்டு எதிர்பார்ப்போம். அந்த வீடு கட்ட சொல்ல பாத்தீங்கன்னா நல்ல வாஸ்து சம்பந்தமா பார்த்து கட்டணும். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப பொதுவா வந்து நிலக்கதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் கடவுள் பணம் போடுறாங்க. அது மாதிரி போடக்கூடாது. நான் லைஃப்ல வந்து பார்த்தது வந்து நிறைய பேர் வீட்டுல கஷ்டம் இருக்கு, அந்த வீட்டுல இருக்கவே முடியல அப்படின்னா அதுல கண்டிப்பா அந்த கதுவுல சாமி போட்டோ போட்டிருப்பாங்க. சாமி போட்டோ அது மாதிரி கதுவுல போடக்கூடாது. ஏன்னா அந்த கது வந்து நிலையா இருக்குது இல்ல, நிலக்கதவு மேல போடலாம், இப்ப பர்மனண்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். கதுவுல போட்டோம்னா தரப்ப மூடுவோம், ஆடிச்சுன்னா அந்த கடவுள் நம்மளை விட்டு கண்டிப்பா போயிடும். அது மாதிரி நான் பார்த்ததுல 2-3 வீட்டுல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாங்க. பாத்தீங்கன்னா ஒண்ணு கிரகங்கள் நவகிரகங்கள் வலுவா இருந்தா ப்ரொமோஷன் வச்சு அந்த வீட்டை விட்டு வெளியே வைங்கன்னு போயிடுறாங்க. இல்ல அந்த நவகிரகம் வந்து பாத்தீங்கன்னா பலம் இருந்து காணப்பட்டா கடன் தொழில வேற எங்கன்னா போயிடுறாங்க. இது 2 தான் விஷயம். ஆனா வந்து வீட்டு கட்ட சொல்ல பாத்தீங்கன்னா நிலக்கதுல சாமி படத்தை போடாதீங்க. நிலக்கதுக்கு மேல பரமட்டா ஒரு இடம் இருக்குன்னா அங்க போட்டுக்கலாம், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து நான் லைஃப்ல பார்த்து கண்டுபிடிச்சது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது நான் பசங்களுக்கு ட்ரை பண்றேன், குழந்தைக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னா என்ன கொடுக்குதோ அதை நம்ம ஏத்துக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வத்தை கும்பிடணும். குலதெய்வத்தை கும்பிட்டாதான் நம்ம எல்லாம் அவரு அருள் இருந்தாதான் எல்லாத்தையும் நம்ம அருள் நமக்கு கிடைக்கும். அதாவது இப்ப நான் குழந்தைக்கு ட்ரை பண்றேன், அடுத்தது எனக்கு பையன் பிறக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குலதெய்வத்தை வேண்டு, அப்புறம் எல்லா தெய்வம் வேண்டுக்க கண்டிப்பா அருள் கிடைக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கு செய்ய வேண்டியது, நம்ம பசங்க வந்து நல்லா எல்லாம் கொடுத்துருப்போம், எஜுகேஷன் வந்து எல்லாம் கொடுத்துருப்போம். ஆனா புண்ணியன்னு ஒண்ணு கொடுக்கணும். அது வந்து பாத்தீங்கன்னா எந்த நாள்ல பண்றோமோ இல்லையோ அந்த பிறந்த நாள் அன்னைக்கு பண்ணோம்னா அது வந்து ரொம்ப பலன் தரும்.
பிறந்தநாள் அன்னைக்கு பண்ணோம்னா அது வந்து தாய் தந்தை அனைவருக்கும் பலன் கிடைக்கும். வருஷத்துக்கு ஒரு முறை தான் பிறந்தநாள் வரும், எல்லா நாளும் பிறந்தநாள் வராது. அந்த வருஷத்துல ஒரு நாள் பிறந்தநாள் வரப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் மற்றவங்களுக்கு பண்ணணும். அதுதான் வந்து அவங்க சொன்னாங்கன்னா கண்டிப்பா அது நிறைவேறும். அதனால வந்து வாய்நாள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கு புனிதத்தை தேடி தரணும். புனிதத்தை தேடி தரணும் இந்த மாதிரி அன்னதானத்தை போடணும். ஆமா, இந்த வாய்ப்பை அளித்த அனைத்து நல்லவர்களுக்கும் நன்றி. மாதா பிதா குரு தெய்வம் இது அனைத்தையும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. லைஃப்ல நம்ம வெற்றி பெறலாம். அவ்வளவுதான். நன்றி, வணக்கம்.